ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செடிகள் பற்றியோ டிப்ஸ் பற்றியோ நான் போடல. எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் நம்ம சகோதரி ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்க்காக தான் இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் இது பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது உங்கள் மாடி தோட்டம் பார்த்தா வந்து அட்ராக்டிவாக இல்லை, செடிகள்லாம் க்ரோத்தாக இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக நம்ம பெருசாக எந்த மாடி தோட்டமும் பண்ணல. நாம வீடியோ பார்த்தோம்னா வந்து இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ இங்கேயுமே அடிச்சிருக்கேன். இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம வந்து பராமரிக்க டைம் இல்லைங்க, அதனால் பண்ண முடியல. அதனால் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகள் வச்சு வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ரோஸு, இந்த மாதிரி திராட்சை கொடி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சது தான் எல்லாமே. இது மாதிரி இப்போ தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் பிஃபோராக பார்த்தீங்கன்னா 2020, 2021 பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடி தோட்டம் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நல்ல ஒரு ஹார்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 க்ரோ பேக்ஸ் வச்சு நான் மாடி தோட்டம் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த மாடி தோட்டம் அப்படிங்கிறது என்னோட பேஷன். அதை வந்து விட்டு கொடுக்க முடியாது. அதனால என்னன்னா அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலேயே வந்துட்டு அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கலைக்காம வச்சிருந்தேன். இப்போ வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணி இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இப்போ வந்து இந்த வேலைகள் நடக்குது. இந்த தைப்பட்டத்திலிருந்து என்னோட மாடி தோட்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறேன். அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது மாதிரி அவங்க கமெண்ட் போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க ஒரு கார்டனிங் என்ன ஃபீல் பண்ணாங்களோ அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ரியலாக அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது போக வந்து மற்றவங்களும் நீங்கள் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு அது தோணிருக்கலாம். அதை வந்து நான் வெளிப்படையாக சொல்லணும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபர்தராக நம்ம வீடியோ வந்து நீ மாடி தோட்டம் தைப்பட்டதுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.